அண்மை செய்தி சென்னை சைதாப்பேட்டையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக தற்பொழுது கனிமொழி உள்ளிட்ட 3500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி கனிமொழி, RS பாரதி உள்ளிட்ட 3500 பேர் மீது சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். ஆளுநரை கண்டித்து தற்பொழுது தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சைதாப்பேட்டையில் அனுமதியின்றி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டதாக கனிமொழி உள்ளிட்ட 3500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராகவேந்தர். விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என ஆளுநர் குற்றம் சாட்டி உடனடியாக அவையிலிருந்து வெளியேறினார். இந்த சம்பவம் சர்ச்சையான நிலையில் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்து இன்று காலை தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் RS பாரதி, கனிமொழி, தயாநிதிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதாவது சட்டப்பேரவையில் 3வது முறையாக உரையை புறக்கணித்ததன் மூலமாக ஆளுநர் ஹாட்ரிக் அடித்திருப்பதாக விமர்சிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த போராட்டம் குறித்து பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிய இருந்தது. அதாவது இது தொடர்பாக ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக போராட்டத்திற்கு அனுமதி கேட்ட போது அனுமதி அளிக்கவில்லை என்று பல்வேறு கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள், பாமக, அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இது தொடர்பாக பேசுபொருளாக மாறியது. இதனையடுத்து தற்போது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை சைதாப்பேட்டை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட கனிமொழி, RS பாரதி, தயாநிதிமாறன் உள்ளிட்ட 3500க்கும் மேற்பட்ட திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தியதாக கூறி இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது 3500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சைதாப்பேட்டை போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.